ஆதி மனிதனுக்கு காட்டுல சாப்பிட எத்தனையோ காய்கறிகள், பழங்கள், விலங்குகள், பறவைகள் கிடைச்சது. ஆனா ஆதி மனிதனோட முக்கியமான பிரச்சனையா வேற ஒண்ணு இருந்துச்சு. சாப்பிட்றப்போ தண்ணி தவிச்சா, விக்கல் வந்துச்சுன்னா ஆறு, குளம், அருவின்னு எங்க தண்ணி இருக்குதோ அங்க தேடி ஓட வேண்டி இருந்தது. சாப்பிடும்போது கைவசம் தண்ணீரை எடுத்து வச்சுக்கிறது எப்படின்னு அவனுக்கு புரியல. ஒரு நாள் இயற்கையாகவே காய்ந்து குடுவை போல கிடந்த ஒரு காயை பார்த்தான். அவன் மூளையில ஒரு பொறி தட்டுச்சு. அவன் அதை எடுத்தான். அதுல தண்ணீரை அள்ளினான். சிந்தல. அதிலிருந்து தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் பாத்திரமாக அந்த காயின் காய்ந்த குடுவைகளை பயன்படுத்த தொடங்கினான். ஆதி மனிதன் தண்ணீரை சேமிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின காய் எந்த காய் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அதாங்க சுரைக்காய். வெப்பமண்டல தாவரமான சுரைக்காய் ஒரு கொடி வகை தாவரம். குக்கர்பிட்டேசியா என்ற தாவர இனத்தைச் சேர்ந்தது. உலகில் விளைந்த ஆதி காய்கறிகளில் இந்த சுரைக்காயும் ஒன்று. ஆதி மனிதன் பல காலத்திற்கு இதை உண்ணக்கூடிய பொருளாக அவன் பார்க்கல, சேமிக்கக்கூடிய பொருளாகத்தான் அவன் பயன்படுத்தி இருக்கிறான். சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர் கிராமப்புறங்களில் வீட்டின் கூரைகளுக்கு மேலே இந்த சுரைக்காயினுடைய கொடி படர்ந்திருக்கும். அவர்களும் உணவாக இதை பயன்படுத்தாமல் இந்த சுரைக்காயை காய வச்சு சுரை குடுவைகளாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சுரை குடுவைகள் விதைகளை சேமிப்பதற்கும் கல் பதநீர் போன்ற பதார்த்தங்களை இறக்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சமீப காலமாகத்தான் பல ஏக்கர் பரப்பளவில் இந்த சுரைக்காயானது பயிரிடப்படுது. அதற்கு காரணம் இன்றைய சந்தை தேவை. சரி, இந்த சுரைக்காயினுடைய பூர்வீகம் எது? சுரைக்காயின் பூர்வீகம் ஆப்பிரிக்காவாக இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சுரைக்காயின் மிக பழமையான படிமங்கள் ஆப்பிரிக்க நாடான ஜிம்பாவேயில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வட அமெரிக்க கண்டத்திலும் ஐசேஜ் என்றழைக்கப்படும் பனியுகத்தின் முடிவிலேயே சுரைக்காய் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது. சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன் சுரைக்காய் மனித பரவலின் மூலமாக ஆசிய நாடுகளுக்கு பரவிச்சான். அதே போல கடலில் மிதந்து நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் பரவி இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. கடல் நீரில் மிதந்து வரும் சுரைக்காயின் விதைகள் சுமார் 7 மாதங்களுக்கு பிறகும் முளைக்கும் தன்மையுடன் இருப்பதை ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கவும் செஞ்சிருக்காங்க. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் கல்பனா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்ன செய்ய போறீங்க? துதி மூர்த்தியா. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? சுரக்காய், கோதுமை மாவு, கடலை மாவு, ரவை, பச்சை மிளகா, இஞ்சி இடிச்சது, உப்பு, சர்க்கரை, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெள்ளை எள்ளு, கருவேப்பிலை, பெருங்காயம், லெமன் ஜூஸ். முதல்ல என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சுக்கணும்.
ஓபன் இதோட ஆவி எல்லாமே அந்த மாவுல பட்டு ஓகே அந்த ஆவியினுடைய அந்த நீர்த்துளி எல்லாமே வந்து மேல வந்து விழுந்துடக்கூடாது அது சொதன்னு ஆயிடும் இல்லையா அதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம் இது எவ்வளவு நேரம் இப்படியே இருக்கும் 10 ல இருந்து 12 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் கிமு 10,000 சமயத்தைச் சேர்ந்த சுரைக்காய் படிமங்கள் தாய்லாந்தின் ஸ்பிரிட் கேவ் என்ற குகையிலும் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுரைக்காய் படிமங்கள் ஜப்பானின் பல இடங்களிலும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு தென் அமெரிக்க கண்டத்தில் கிடைத்த மிக பழமையான தொல்லியல் ஆதாரம் மெக்சிகோவில் கிடைத்த கிமு 70ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுரைக்காய் படிமங்கள் தான் ஐரோப்பாவெங்கும் ஆங்காங்கே சுரைக்காய் படிமங்கள் கிடைச்சிருக்கு இவை ஆப்பிரிக்காவில் இருந்தோ ஆசியாவில் இருந்தோ சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பரவி இருக்கணும் அப்படிங்கிறது தொல்லியல் ஆய்வாளர்களின் கருத்து இப்போ நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துடலாமா நம்ம எடுத்து வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஓகே இப்படி குத்தி பார்த்தா நம்மளுக்கு ஒட்டக்கூடாது அதுதான் வந்து பதம் ஓகே இப்போ நம்ம வெளியில எடுத்து வச்சிடலாமா இது கொஞ்சம் சூடு ஆறணும் ஸோ சூடு ஆறுனா தான் நம்ம கட் பண்ண முடியும் ஸோ நம்ம இது சூடு ஆறுறதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ண போறோம் இல்லையா வெயிட் பண்ணலாம் ரிக்வேதத்துல சுரைக்காய் பற்றிய குறிப்புகள் இருக்கு கிபி 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெட்டனியஸ் டியோஸ்கோரைஸ் எழுதிய டி மெட்டீரியா மெடிகா என்ற மருத்துவ என்சைக்ளோபீடியாவிலும் சுரைக்காய் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல ரோமானிய தாவரவியல் அறிஞர் மெட்டூரஸ் கொலுமில்லா எழுதிய டி ரே ருஸ்டிகா என்ற விவசாய நூலிலும் தாவரவியல் அறிஞர் பிலினி தி எல்டர் எழுதிய நேச்சுரல் ஹிஸ்டரியா என்ற புத்தகத்திலும் சுரைக்காய் பற்றிய குறிப்புகள் காணப்படுது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிந்தைய ஐரோப்பிய ஓவியங்கள் பலவற்றில் சுரைக்குடுவைகளை பார்க்க முடியுது இப்போ நம்மளுக்கு சூடு ஆறிடுச்சு இதை கட் பண்ணிக்கலாமா கட் பண்ணி வச்சாச்சு ஓகே இப்போ இது பேன்ல ஆயில் கடுகெல்லாம் தாளிச்சிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி எடுக்க போறோம் கடுகு நம்மளுக்கு கடுகு வெடிச்சிருச்சு அடுத்தது சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் கூட போட்டுக்கிறோம் இல்லையா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் இப்போ அடுத்தது பெருங்காயம் இப்போ இதை ஆட் பண்ணு இது உங்களுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சாட்டே பண்ணுங்க இப்போ கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு ஓகே நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஊத்திட்டு கொத்தமல்லி கொஞ்சம் மேல போடணும் ஆமா இப்போ நீங்க இதுக்கு மேல வந்து லெமன் ஜூஸ் போட போறீங்க ஆமா கொத்தமல்லி ஏல சர்வ் பண்ண வேண்டியது ஓகே நமக்கு தூதி முத்தியா ரெடி இப்போ நான் இதை டேஸ்ட் பார்க்கலாமா கண்டிப்பா வா நல்ல மேலே அந்த எள்ளு அதனுடைய ஃப்ளேவர் மொறுமொறுன்னு இருக்கு உள்ளுக்குள்ளே இந்த மாவும் நம்ம சுரைக்காய் இல்லையா அதுவும் நல்லா வெந்திருக்கு மொத்தத்தில் இந்த தூதி முத்தியா தூள் சுரைக்காய் பயிர் செய்ய முதல்ல நன்றாக உலர்ந்த நிலத்தை உழுது பாத்திகள் அமைக்கிறாங்க 3 அடி இடைவெளிகளில் சுரைக்காய் விதைகளை விதைக்கிறாங்க ஒரு வாரத்தில் விதை முளைக்கும் சுரைக்கொடியில் ஒரு மாதத்தில் வெண்ணிற பூக்கள் பூக்கும் 40 முதல் 45 நாட்களில் காய்க்க துவங்கும் 60 நாட்களில் அறுவடை செய்யலாம் சமையலுக்கு இளம் சுரைக்காய் தான் உதவும் சுரைக்காயின் தோலில் நகத்தை பதித்து பார்த்தால் அது சுலபமாக உள்ளே இறங்கினால் அது இளம் சுரைக்காய் இது சமையலுக்கு சிறந்தது சங்கப்பாடல் முதல் பல்வேறு பாடல்களில் சுரைக்காய் பற்றிய குறிப்புகள் காணப்படுது பீரை நாரிய சுரை இவர் மருங்கின் இது புறநானூற்று வரி பீர்க்கங்காய் முளைத்த சுரை கொடி படர்ந்த இடம் என்பது இதற்கு பொருள்
சுட்டுடை சேவல் சுரை கொடி படர்ந்த இது மனோன்மணியத்தில் வருவது. கூரை மேல் படர்ந்த சுரையின் கொடியை குறிப்பது. உப்பொடு நெய் பால் தயிர் காயம் பெய்த்திடினும் கைப்பரா பேய்ச்சுரையின் காய். இது நாலடியாரின் வரிகள். பேய்ச்சுரைக்காய் என்பது சுரைக்காயின் ஒரு வகை. கசப்பு மிகுந்தது. உப்பு நெய் பால் தயிர் விட்டு சமைத்தாலும் பேய் சுரைக்காயின் கசப்பு நீங்காது என்பதே இதனுடைய நேரடி பொருள். இப்பாடலின் உட்பொருள் சிறியோருக்கு எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அவர்களது சிறுமை குணம் போகாது என்பதுதான். இதையே தான் ஐங்காயமிட்டு அரைத்து கரைத்தாலும் தன் நாற்றம் போகாதாம் பேய்ச்சுரைக்காய்க்கு என்ற பழமொழியும் சொல்லுது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் சாந்தி ஸ்டாலின் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். என்னம்மா செய்ய போறீங்க? சுரைக்காய் அல்வா பண்ண. சுரைக்காயில அல்வா பண்ண போறீங்க இல்லையா? இந்த சுரைக்காய் அல்வா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? சுரைக்காய், முந்திரி அரைச்சது, ஏலக்காய் பவுடர், பால், சர்க்கரை, நெய், பாதாம், முந்திரி. இப்போ நம்ம சுரைக்காய் அல்வா பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ பற்ற வச்சுட்டு பால், முந்திரி, சுரைக்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வேக வச்சிடலாம் நம்ம. ஓகே. இது எவ்வளவு நேரம் குக் ஆகணும்? சுண்டி வந்துடும், அப்படியே குறைஞ்சி அந்த கெட்டி தன்மையோட வந்துடும். அப்போ அது ரெடி ஆயிடுச்சு, நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து சுகரே சேர்க்கணும். அதுக்கு பிறகு தான். இப்போ நம்ம லிட்டை வச்சு மூடி ஒரு 2 minutes அப்படியே அதில் வேக வச்சிடலாம் நம்ம. ஓகே. இப்போ மூடி வைக்க போறீங்க. ஓகே. சுரைக்காய் என்ற பெயர் எப்படி அமைந்தது? சுரம் என்றால் குரல், ஓசை என்பது பொருள். சுரை என்றால் ஒலி. ஒலியை எழுப்பும் துளை என்ற பொருளும் இதற்கு உண்டு. ஒலி எழுப்பும் இசைக்கருவிகளை செய்ய இந்த காயின் ஓடுகள் பயன்படுவதால் சுரையின் காய் என்ற பொருளில் சுரைக்காய் என்ற பெயர் அமைந்ததாம். பாட்டில் கர்ட் சுரைக்காயின் ஆங்கில பெயர். நீர் ஊற்றி வைக்கும் குடுவையாக சுரைக்காய் உபயோகிக்கப்பட்டதால் இந்த பெயர் வந்தது. கலபாசா என்றால் ஸ்பானிய மொழியில் நீர் ஊற்றி வைக்க உதவும் காலியான ஓடு என்பது பொருள். அந்த ஸ்பானிய வார்த்தையிலிருந்துதான் சுரைக்காயின் மற்றொரு ஆங்கில வார்த்தையான கலபாஷ் உருவானது. இதை தவிர ஒப்புஸ்குவாஷ், லாங் மெலன் என்ற பெயர்களும் சுரைக்காயை குறிக்கும் ஆங்கில வார்த்தைகள். இப்போ நம்ம வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால்லாம் கொஞ்சம் நல்லா வத்தி இருக்கு, இதாயிருச்சு, குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரையை சேர்க்கலாம். ஓகே. அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாகி வரணும் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம போட்ட சக்கரெல்லாம் டிசால்வ் ஆகிட்டு கொஞ்சம் இப்போ இன்னும் திக்காயிருச்சு. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். நம்ம தூவிடலாம். இப்போ நம்ம இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், இந்த சைடு முந்திரியை வறுத்துடலாம். ஓகே.
முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு நிறுத்திடலாம் இல்லையா? ஓகே. மிஸ்ஸஸ் சாந்தி ஸ்டாலினுடைய கைவண்ணத்தில் சுரைக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்க போகிறேன். சுரைக்காய் அல்வா சூப்பராக இருக்கு. சுரைக்காயோட இலை, கொடி, காய், விதை அனைத்துமே மருத்துவ பயன்கள் கொண்டவை. நம்ம நாடு வெப்பம் மிகுந்த நாடு. அதனால நம்ம முன்னோர்கள் உடல் சூட்டை தணிக்க சுரைக்காயை உணவுல அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. உடல் எரிச்சலை போக்க சுரைக்காயின் சதையை உடலில் தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. காமாலை நோய்களுக்கு மருந்தா சுரைக்காயோட இலைகளை நீர்ல போட்டு ஊற வச்சு அந்த நீரை குடிச்சிருக்காங்க. உடல்ல உள்ள தேவையற்ற நீர்கள், வியர்வை, சிறுநீர் வழியாக வெளியேற சுரைக்காய் சிறந்த மருந்து. பித்தத்தை குறைக்கும், குடல் புண்ணை ஆற்றும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும், தாய்ப்பால் சுரக்க வைக்கும், மலச்சிக்கலை போக்கும். வாரம் 2 முறை சுரைக்காயை உணவுல சேர்த்துக்கிட்டா வயிற்றுச்சதை குறையும். சமையலுக்கு மட்டுமில்லாம பல இசைக்கருவிகளின் தயாரிப்பிலையும் சுரைக்காய் பயன்படுது. வீணை, தம்புரா, சித்தார், சுர்பஹார் போன்ற இசைக்கருவிகள்ல தும்பா என்ற பாகம் உண்டு. இந்த இசைக்கருவிகளை கையாளும் போது எடையை சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த தும்பா உதவுது. சுரைக்குடுவைகளை கொண்டுதான் இந்த தும்பா செய்யப்படுது. கமண்டலம் தயாரிக்க, மகுடி தயாரிக்க சுரைக்குடுவைகள் தான் பயன்படுது. பண்டைய சீனாவில் மருத்துவர்கள் சுரைக்குடுவைகள்ல தான் மருந்துகளை பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. ஹவாய் மக்கள் பாதியாக வெட்டப்பட்ட நல்ல அகலமான சுரைக்குடுவையில உணவை கலந்து குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய வழக்கம் வச்சிருந்திருக்காங்க. என்னோட இருக்கிறது தக்ஷிணாபுரம் ரெஸ்டாரண்ட்டுடைய செஃப் నరసింహ రెడ్డి. నమస్తే. ఏం చేస్తాను? ఆంధ్ర స్పెషల్ సొరకాయ పులుసు. ఓకే, సొరకాయ పులుసుగా ఇంగ్రీడియంట్ సొరకాయ, కందిపప్పు, కోకోనట్, కర్రీ లీఫ్, డ్రై చిల్లీ, బ్లాక్ పెప్పర్, ఉడిద్ దాల్, జీరా, చింతపండు, పసుపు, ఇంగువ, சால்ட்டு, ஆயில். இப்போ நம்ம சொரக்காய் புலுசு செய்ய போகிறோம். அதுக்கு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கு? సొరకాయ, కందిపప్పు 100 గ్రాములు వేసి వాటర్ వేసి రెడీ பண்ணி. ஓகே, 1 கப்பு சொரக்காய்க்கு 100 கிராம் வந்து துவரம் பருப்பும் போட்டு தண்ணி போட்டு குக்கரில் வச்சுருக்கோம். இதை நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லையா? அடுப்பு பற்ற வைக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில். 1 ஸ்பூன் ஆயில் அதிலேயே சேர்த்துக்கிறீங்க. ஓகே. పసుపు, టర్మరిక్ పౌడర్ கொஞ்சமாக, పసుపు, மஞ்சள் பொடி. ஓகே, மூடிடலாமா? இது எத்தனை விசில்? 3 விசில் வரணும். 3 விசில் வரணும். பருப்பும் சுரைக்காயும் சேர்த்து செய்யப்படுற லகி சன்னா அப்படிங்கிற கிரேவி வட இந்தியாவில் பிரபலம். சுரைக்காய் தோலை கொண்டு செய்யப்படுற சட்னி பல மாநிலங்களில் இருக்குது. சுரைக்காய் வதக்கல், சுரைக்காய் சூப்பு தென்சீன பகுதிகளில் பிரபலம். பர்மியர்கள் தயாரிக்கக்கூடிய காரசார மீன் சூப்புல சுரை கொடியினுடைய இலையை பயன்படுத்துறாங்க. வியட்நாம் மக்கள் சுரைக்காயை சூப்பு, பொரியல், வதக்கல்னு பல விதங்கள்ல சமைக்கிறாங்க. நம்ம இப்போ தோரம்பருப்பு, சுரக்காய், அதுக்கு பிறகு வந்து மஞ்சப்பொடி, எண்ணெய் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 2 மினிட்ஸ் பாயில்ஸ். ஓகே, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். நம்மளுக்கு கொதிச்சிருச்சா? போதுமா? மிக்சிங். ஓகே ஓகே, உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் கோகனட், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, அதுக்கு அடுத்தது புளிப்பு. ஓகே, புளி கரைசல் 2 ஸ்பூன்ஸ். ஓகே, ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் பவுடர், மிளகு, சீரகம், மிளகாய் வத்தல், ட்ரை சில்லி. ஓகே, ஆல் மிக்சிங். உளுத்தம் பருப்பு வறுத்து அரைச்சது இல்லையா? 3 ஸ்பூன்ஸ். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம இந்த மசாலா சேர்க்குறோம். இது வந்து மிளகு, மிளகாய் வத்தல், உளுத்தம் பருப்பு, ஜீரகம். இதை வெறும் சட்டியில் லேசாக நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணது.
இது எவ்வளவு நேரம் பாயில் ஆகணும்? பாயில் பண்ணு போதும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் கடாய் பெட்டு. ஓகே, தாளிப்பு. ஃபர்ஸ்ட் ஆயில். உளுத்தம்பருப்பு, பிளாக் பெப்பர், மிளகு, ஜீரா, ட்ரை சில்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். எங்கவா. நம்மளுக்கு இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இல்லையா? இதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணலாமா? ஓகே. ஆந்திரா ஸ்பெஷல் சுரக்காய் புலுசு இல்லையா? டேஸ்ட் பார்க்கலாம். சுட சுட இருக்கு. நல்ல பருப்பு, அந்த மசாலா காம்பினேஷன், அதோட தேங்காய் எல்லாம் சேர்ந்து சுரக்காய் புலுசு சூப்பர். சுரக்காயோட உணவும் வரலாறும் சுவையா இருந்ததில்ல? மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.